அனைவருக்கும் இனிய வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் மந்திர லாவண்யா. நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, முனி பிடித்தால் ஏற்படக்கூடிய அறிகுறிகள். நிறைய நபர்கள் இந்த பதிவை போட சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான பதிவு தான் இது. முனி தானாக பிடித்தலோ அல்லது ஏவலாக அனுப்பப்பட்டிருந்தாலோ என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் முழுமையாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் முனியும் முனீஸ்வரனும் வேறு வேறா அல்லது ஒன்றா அப்படிங்கிற ஒரு பதிவை போட்டிருக்கோம். சப்போஸ் இந்த முனி பிடித்தல் முனி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அந்த பதிவை தாராளமாக நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இந்த முனி பிடித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைய காலகட்டங்களில் நிறைய நபர்களுக்கு அவர்களுக்கு தெரியாமலேயே நடக்குது. அது இயல்பாக தாம் இருக்கிறதாக நினச்சிக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையும் தன்னுடைய வாழ்க்கை துணையையும் அதே சமயத்தில் தன்னுடைய முன்னேற்றத்தையும் நிறைய பேர் இழக்கிறத நம்ம கண் முன்னாடி பார்க்குறோம். அப்படி இந்த முனி அப்படிங்கிற ஒரு விஷயம் பிடித்தால் என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் அவர்களுடைய உடம்பிலும் வாழ்க்கை முறையிலும் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி தெளிவாக பார்க்கலாம். முதல்ல முனி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆண்களை பீடித்திருந்தாலோ அல்லது ஏவப்பட்டிருந்தாலோ என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும். திடீரென ஆக்ரோஷமான நபராக மாறுதல். அமைதியான பையன்பா, நல்லா இருந்தால் என்னன்னு தெரியல, திடீர்னு ஒரு மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டான், அவங்ககிட்ட பேசவே முடியல, எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறான், டக்குன்னு எதுக்கெடுத்தாலும் அடிக்க கை ஓங்கிடுறான், இந்த மாதிரி நான் அவனை பார்த்ததே இல்லை அப்படின்னு திடீர்னு ஒரு ஆக்ரோஷமான நபராக மாறுதல். அப்படி இல்லை அப்படின்னா நல்ல சகஜமாக பேசிகிட்டு இருந்த ஒரு நபர் டக்குன்னு அமைதியான ஒரு நபராக மாறிடுது. யார்கிட்டையும் எதுவும் பேசாமல் ஒரு ரூமுக்குள்ளேயே அடைபட்டுக்கிட்டு இருக்கிறது, யார்கிட்டையும் எந்த விஷயங்களையும் பகிர்ந்துக்கிறது இல்லாமல் அவங்களுடைய வேலை, அவங்களுடைய விஷயம், அவங்களுடைய வாழ்க்கை முறை அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு வாழ்க்கை முறையை கொண்டுட்டு போகிறது. இப்படி 2 விதமான மாற்றங்களுமே நிகழும். அடுத்து குடிப்பழக்கம் அதிகமாதல், அதாவது கட்டுக்கடங்காத போதை பழக்கம். இன்றைக்கி போதை பழக்கம் இல்லாத நபர்களே கிடையாது. இருந்தாலும் அந்த போதை பழக்கம் குடிக்கிற விஷயம் அப்படிங்கிறது அவர்களுடைய கட்டுப்பாட்டை மீறி எப்போதும் போதையிலே இருக்கணும், எப்போதும் குடிச்சிக்கிட்டே இருக்கணும், எப்போதும் ஏதாவது ஒரு வித போதையிலேயே நம்ம இருக்கணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்திலேயே அதை திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. குடிப்பழக்கமே இல்லாத நபர் கூட, குடிப்பழக்கமே இல்லாத அல்லது தொடர்ந்து குடிப்பழக்கத்தை கையாண்டுட்டு இருக்கிற நபராக இல்லாமல் போகிறது. அதாவது எப்பாவது அவங்க குடிப்பாங்க, அவ்வளோதான். அப்படி இல்லைன்னா அந்த பையன் குடிக்கவே மாட்டான். அப்படிங்கிற சூழலில் திடீர்னு குடிப்பழக்கத்துக்குள்ளே கொண்டு வந்து முழுமையாக அந்த குடிப்பழக்கத்தால் அவர்களுடைய வேலை, அவர்களுடைய தொழில், அவர்களுடைய குடும்பம், இப்படி எல்லா விதமான விஷயத்துலையும் நிம்மதி இல்லாத ஒரு சூழல் உருவாகிறது. அதே மாதிரி முரட்டுத்தனமாக நடந்து கொள்வது. எது எடுத்தாலும் ஒரு முரட்டுத்தனம், எது எடுத்தாலும் ஒரு சண்டை சச்சரவு பிரச்சனை, போதையில் அடிதடி பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறது. குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளேயோ அல்லது தாய் தந்தையருக்குள்ளேயோ தேவையில்லாத மனக்கசப்புகள், எடுத்தெறிஞ்சு பேசுறது, தேவையில்லாமல் வெறுப்பை காட்டுறது, இந்த மாதிரியான சூழல். எப்போதும் காம எண்ணத்திலேயே இருத்தல், அதாவது முழுக்க போதை வஸ்துக்களாலும் காம எண்ணங்களாலும் பீடிக்கப்பட்டு அந்த எண்ண ஓட்டத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையை கடத்துதல், மிருகத்தனமாக நடந்து கொள்ளுதல். இப்படி அவங்களுக்கு தேவையானது வாழ்க்கையில் கூடி இந்த காம விஷயங்கள் இதை மட்டுமே சார்ந்து அவர்களுக்கு தேவையான எந்த விதமான வாழ்க்கை முறைகளும் போகாமல் குடிபோதைக்காகவும் காமத்துக்காகவும் மட்டுமே தேவையில்லாத சில விஷயங்களை செய்தல். அதே மாதிரி வழக்கத்துக்கு மாறாக அசைவ உணவுகளை எடுத்துக்கொள்ளுதல். அதாவது நார்மலாக நம்ம சாப்பிட்றதை தாண்டி திடீர்னு ஒரு உடம்புக்குள்ள ஒரு ஆக்ரோஷமான ஒரு சூழல் உருவாகி சாப்பாடு அதிகமாக இழுக்கிறது, கறிசோறு அதிகமாக இழுக்கிறது, போதை வஸ்துக்களை அதிகமாக பயன்படுத்துறது, இது எல்லாமே வழக்கத்துக்கு மாறாக இருக்கும். நிறைய நபர்கள் இன்றைக்கி போதை இல்லாத நபர்களும் கிடையாது, நல்ல அசைவ உணவை விரும்பி சாப்பிடாத நபர்களும் கிடையாது. ஆனால் வழக்கத்துக்கு மாறாகனா அவங்க செய்கிற அந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு மாறாக இந்த மாதிரி அதீத சாப்பாடு. என்னடா பையன் ஓரளவுக்கு சாப்பிடுவான், ஆனால் என்ன இப்படி ஒரு முரட்டுத்தனமாக இவ்வளோ சாப்பாடை ஒரே ஆள் சாப்பிட்றானே, ஒரு பிடி சோத்தை ஒரு ஆள் சாப்பிட்றானே, ஒரு கிலோ கறி எடுத்து வச்சாலும் ஒரு ஆளாக சாப்பிட்றானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளே கொண்டு வருது உணவு பழக்க வழக்கத்தில். இந்த மாதிரியான
விஷயங்கள்லாம் நடந்து போதைக்கும் இன்னும் சில விஷயங்களுக்கும் அடிக்ட் ஆனதுனால தொழிலை கவனிக்க முடியாமல், வேலையை கவனிக்க முடியாத, எப்போதும் ஒரு போதையிலேயே, ஒரு பெண் போகத்திலேயே மிதந்துக்கிட்டு தான் என்ன இந்த வாழ்க்கையில் பண்ணுறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் அந்த சக்திக்கு ஆட்பட்டு, அந்த சக்திக்கு, அதாவது முனி அப்படிங்கிற ஒரு சக்திக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த தேவைகளை மட்டும் அந்த உடம்புலேருந்து நிறைவேற்றிக்கிட்டு அந்த பிடிச்ச நபருடைய வாழ்க்கை மிக மிக சீரழிக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இப்போ வரைக்கும் இந்த முனி பிடித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. அதே மாதிரி முனி ஏவலாக பாதிக்கப்பட்டிருந்தால், முனி தானாக வந்திருந்தாலும் இதே சிம்டம்ஸ் தான். அதே மாதிரி ஏவலாக அனுப்பப்பட்டிருந்தால் அந்த வீட்டில் கணவன் மனைவியை பிரிக்கிறது, தேவையில்லா சண்டை சச்சரவுகளை கொண்டு போய் மாட்டி விடுறது, போதையினால் நிறைய பிரச்சனைகள் வருது. நான் ஒன்றுமே பண்ணலை, எப்படி இது நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல, நல்லா தான் இருந்தேன், நல்லா தான் குடும்பத்தில் பேசிகிட்டு இருந்தேன், நல்லா தான் கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டு இருந்தோம், திடீர்னு என்னன்னு தெரியல, போதையில் சண்டையானதோட அதோட என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற சூழல் இருக்கிறது. அதே மாதிரி அடிக்கடி விபத்து நடக்கிறது, சம்மந்தமே இல்லாமல் வண்டியில் போயிட்டு இருக்கும்போதோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் ஒரு பயணம் பண்ணும்போது டக்குன்னு கீழே விழுந்து கை காலில் அடிபட்டு ரத்த காயங்கள் உண்டாகிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஆண்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள். இந்த அறிகுறிகள் எல்லாமே பொதுவாக முனி பிடித்திருந்தால் ஆண்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள். அதே பெண்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, திடீர்னு உடல் எடை வழக்கத்துக்கு மாறாக குறையிறது. டக்குன்னு ஒரு மாதத்துலேயே ஒரு 25 கிலோ, ஒரு 15 கிலோ, 10 கிலோ அப்படி டக்குன்னு அந்த எலும்புந்தோலுமாக ஒரு மாதிரி ஆகி போகிறது. அப்படி இல்லைன்னா நார்மலான வெயிட்டில் இருந்த ஒரு நபர், ஒரு அம்மா டக்குன்னு எடையை ஏற்றி நல்லா குண்டு ஆகிறது. இது ரெண்டுமே நடக்கும். உடல் எடை தான் மேக்சிமம் இந்த முனி பிடித்திருந்த பெண்களுக்கு குறையும். அப்படி இல்லைன்னா உடல் வலுவடைந்து கட்டுக்கோப்பாக மாறி அந்த உடல் நார்மலாக இருந்த உடல் எடையை விட கொஞ்சம் அதிகமாகி வலுவாக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் உருவாகும். மூர்க்கத்தனமாக ஆண் தன்மையோடு நடந்து கொள்வது, அதாவது நார்மலாக அந்த பிள்ளை இப்படி இல்லைப்பா, நல்லா இருக்கும், ஆனால் இப்போ போய் எது கேட்டாலும் சல்லுன்னு சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது, நம்ம மேலே எரிஞ்சு விழுகுது, அதாவது ஒரு மரியாதை கொடுத்து பேசுறது இல்லை, என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி பேசுது, டக்குன்னு ஒரு மாதிரி ஆண் தன்மையோடு நடந்துக்குது, மூர்க்கத்தனமாக நம்மகிட்ட நடந்துக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாற்றம் வர்றது. அதே சமயத்தில் அசைவ உணவுகளில் மிகப்பெரிய விருப்பம் இருக்கிறது. நார்மலான குடும்பமாக இருந்தால் கூட தனக்கு கறி வேணும், கோழி வேணும், ஆடு வேணும், இப்படி உணவு, அசைவ உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அந்த விருப்பத்தை செலுத்துறது. அதே மாதிரி பெண்களுக்கும் எடுத்துக்கிட்டால் அதீத காம எண்ணம், எப்போவுமே நார்மலாக இருக்கக்கூடிய விஷயத்தை விட அதீதமாக உணர்வுகள் மேலிடுறது. அந்த உணர்வுகள்னால தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றது. கணவன் மனைவியாக இருந்தால் அந்த கணவனோடு அடிக்கடி பிரச்சனை ஏற்படுது. கணவன் மனைவியாக இருந்தால் அந்த கணவனோடு அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படுதல், சொந்த வாழ்க்கை முறையில் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்கிறது, கணவனை விட்டு தனியாக பிரிஞ்சு போகிறது, அல்லது கணவனை துரத்தி வர்றது, வீட்டிலேருந்து உனக்கு எனக்கு சரியாக வராது, உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்னு திடீர்னு ஒரு முடிவெடுத்து கணவனை விட்டு மனைவி பிரிகிறது. அதே போல் இரவு நேரங்களில் யாரோ ஒருவர் கூட இருப்பது போலவும் தன் உடலை யாராவது பயன்படுத்தி கொள்வது போலவும் உணர்வது, இது நிறைய பெண்களுக்கு நடக்கும். இந்த முனியுடைய விஷயத்துக்குள்ளே பாதிக்கப்பட்டிருக்காங்க, முனி அவங்களுடைய உடம்புல இருக்குது, இல்லை முனி ஏவலாக அனுப்பப்பட்டிருக்குன்னா அந்த பெண்ணினுடைய உடலை அந்த முனி பயன்படுத்திக்கக்கூடிய மாதிரியான உணர்வுகள் தினமும் இரவு ஏற்படும். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சிம்டம்ஸ் தான் நம்மை நாடி வந்த நிறைய பெண்களுக்கு இருந்திருக்கு. அதே மாதிரி வயது பெண்களாக இருந்தால், கல்யாணம் ஆகலை, இன்னும் இப்போ தான் மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா, வயது பெண்களாக இருக்கும் பட்சத்தில் எத்தனை வரன் வந்தாலும், அவங்க கிட்டத்தட்ட 50 வரன், 25 வரன், 30 வரன், 100 வரன் கூட பார்த்துருப்பாங்க. எத்தனை வரன் வந்தாலும் தட்டி போகும், ஒன்று போகவே முடியாது. அப்படியும் போனாலும் அங்கே காரியம் நடக்காது. அதே சமயத்தில் அங்கே போய் எல்லாம் பேசி முடித்து சரி வரும், ஜாதகம் சரியாக இருக்குது, அங்கே எல்லாமே செட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கும்போது திடீர்னு அந்த கல்யாணம் நடக்காமல் நின்று போயிடுது. ஒன்று மாப்பிள்ளையே வராமல் இருக்கிறது, இல்லை மாப்பிள்ளை வந்தாலும் ஏதோ ஒரு காரணங்களுக்காக தட்டி போகிறது. அப்படியே 2 பக்கமும் பேச்சுவார்த்தை நடந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தாலும் அந்த சூழலில் திருமணம் நடக்காமல் ஏதோ ஒரு காரணங்களுக்காக தள்ளி போகிறது. இந்த மாதிரியான திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில்
தடைகளும் திருமணமே ஆகாமல் இருக்கக்கூடிய நிலையும் ஏற்படும். உடல் ரீதியாக பயன்படுத்தி கொள்வதால் எப்போதும் உடல் சோர்வு, ஒருவித படபடப்பு, ரொம்ப உடம்பு ரொம்ப எடை இழப்பு ஏற்பட்டு ரொம்ப அன்ஹெல்த்தியாக இருக்கிறது. அதை பார்த்தாலே ஒரு நோஞ்சான் அப்படிங்கிற மாதிரி, என்னப்பா நல்லா இருந்த பிள்ளை திடீர்னு என்னப்பாச்சு, எதுவும் உடம்புல எதுவும் பிரச்சனையாக இருக்கா அப்படின்னு 4 பேர் கேட்குற அளவுக்கு உடம்பு ரொம்ப உருக்கி அவர்களை அந்த பெண்ணை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் நினைத்தபடி அந்த பெண்ணை ஆட்டுவிக்கிறது. இந்த மாதிரியான அறிகுறிகள் அத்தனையுமே பெண்களுக்கு ஏற்படும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அறிகுறிகள் மேக்சிமம் சேமாக இருந்தாலும் ஒரு சில அறிகுறிகள் மற்றும் மாறி மாறி ஏற்படும். அப்போது இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும்போது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, முழுமையாக ஒரு நல்ல அருகில் இருக்கக்கூடிய ஒரு பூசாரியையோ அல்லது சாமி ஆடுபவரையோ அல்லது இந்த மாதிரி மாந்திரிக தொழில் செய்பவர்களையோ அணுகி முதல்ல என்ன பிரச்சனை, எதனால் இந்த விஷயங்கள் நடந்தது, இப்போ என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு பரிகாரமாகவோ அல்லது அந்த முனியை அழைச்சி அதுக்கு என்ன தேவை, எதுக்காக இந்த உடம்புல இருக்குது, இந்த உடம்புல இருந்து போகணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த முனியை அழைச்சி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த முனியை விரட்டி விடுவது தான் உத்தமம். அந்த முனியை நம்ம உடம்புலேயே வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, ஒன்று தேவையில்லாத வாழ்க்கை சீரழிதல் ஏற்படும். அப்படி இல்லை அப்படின்னா தேவையில்லாத உடல் பாதிப்பு ஏற்பட்டு ரொம்ப அன்கண்டிஷனல் போகிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் உருவாகும். அதனால் முழுமையாக இந்த முனி பிரச்சனையை சரி செய்துட்டு அடுத்தடுத்த விஷயங்களுக்குள்ளே போகிறது நம்ம நல்லது. இது அறிகுறிகள் மேக்சிமமான நபர்களுக்கு நீங்களே உணர முடியும். அது வேறு யாருமே சொல்ல தேவையில்லை. அதனால் இப்படி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நல்ல மாந்திரிகரை அணுகி சரி செய்து கொள்ள